இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை வச்சு குருமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம குருமா தான் பண்ண போறோம். இந்த ரெசிபியை ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை யூஸ் பண்ணி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. சீசன் இல்லாத டைம்ல காஞ்ச பட்டாணியை ஊற வச்சுட்டு கூட இந்த குருமாவை செய்யலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சான்ஸ் அடுப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குருமாக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி 400 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தோலை ஓப்பன் பண்ணா உள்ள ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருக்கும். இதே போல எல்லா பட்டாணியும் தோலை ரிமூவ் பண்ணிட்டு பவுல்ல போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் உரிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு சின்ன பவுல் அளவுக்கு பட்டாணி கிடைச்சது. உரிச்ச பட்டாணிய தண்ணி ஊத்தி ஒரு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணியாச்சு, இதை ஓரமா வச்சிருங்க. இப்ப குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் பானையை யூஸ் பண்றேன், நீங்க எந்த பாத்திரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சீசன்ல மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி அதிகமா சீப்பா கிடைக்கும். நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை பட்டாணியை வச்சு அதிகமான டிஷ்ஷஸ் பண்ணலாம். சூடானதுக்கு அப்புறம் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க ரஃப்பா மீடியம் சைஸா கூட கட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி அரைக்க தான் போறோம், அதனால மீடியமா கூட கட் பண்ணிக்கலாம். நான் ஸ்லைஸா கட் பண்ணதுக்கு காரணம் சீக்கிரம் வதங்கிருங்கிறதுனால தான். அடுத்து மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் 1, வரமிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. வதக்கி விடுங்க. இதுல மிளகாயோட காரம் தான் முழுக்க. நீங்க ஃபுல்லா பச்சை மிளகாய் போட்டு செய்யலாம். அப்படி இல்லைன்னா வரமிளகாயை ஃபுல்லா யூஸ் பண்ணி கூட செய்யலாம். உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாயை மட்டும் யூஸ் பண்ணி செய்யறப்ப அதோட டேஸ்டே தனிதான். மிளகாய் தூளும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் மிளகாய் தூள் யூஸ் பண்றீங்கன்னா மிளகாயோட நம்பர்ஸை கம்மி பண்ணிக்கோங்க. மிளகாய் யூஸ் பண்ணின பிறகு காரம் பத்தலைனாலும் தாளிக்கிறப்ப கூட மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது உங்க விருப்பம்தான். அடுத்து இஞ்சி 1.5 இன்ச் அளவு தோல் சீவிட்டு பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பூண்டு 6 பல் சேர்த்துருவோம். 1 மினிட் வதக்கி விட்டுட்டு ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறம் உடைச்ச முந்திரி 10 சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்கும். குருமா நல்ல ஒரு கிரீமியா வர்றதுக்கும் டேஸ்ட்டுக்கும் தான் இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்றோம். ஸோ மறக்காம சேர்த்துக்கோங்க. 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதுல கசகசா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். கூடவே சோம்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிரீமி ஸ்ட்ரக்சரும் தரும், நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இப்போதைக்கு இந்த 2 ஸ்பைசஸ் சேர்த்து வதக்கி அரைச்சிருவோம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு மற்ற ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க ஃபியூ செகண்ட்ஸ். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் துருவின தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்த பிறகு திரும்பியும் 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு வதக்கின பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டா வதக்கின பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சு. கொஞ்சமா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்ச மசாலா ரெடியா இருக்கு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்ப குருமாவை தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுக்கோங்க. நான் பானையை யூஸ் பண்றேன். நீங்க குக்கர்ல கூட தாளிச்சு விடலாம், உங்க விருப்பம்தான். குக்கர்ல தாளிக்கிற மாதிரி இருந்தா 2 விசில் விட்டா போதும். பானை சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கு அப்புறம் பெரிய வெங்காயம் 1 சின்ன சைஸ் எடுத்து இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வதக்கி விடுங்க. ஏற்கனவே வெங்காயம் வதக்கி அரைச்சிட்டோம், அதனால இப்ப தாளிக்கிறதுக்கு அளவா சேர்த்தா போதும். கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை 1 சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் 2 போட்டுக்கோங்க. பட்டை 1 இந்த சைஸ் சேர்த்துக்கலாம். கிராம்பு 3 ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் சேர்க்கிறப்ப குருமா நல்ல கமன்னு நல்ல ஸ்மெல்லா இருக்கும். 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். குயிக்கா வதங்குறதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. இப்போ இதுல மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க.
இந்த மாதிரி கரண்டி வச்சு வணக்கிறப்ப தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி உரிச்சு வச்ச ஃப்ரெஷ்ஷான பட்டாணியை சேர்த்துக்கிறேன். உரிச்ச பிறகு 1 கப் அளவு வந்துச்சு. ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறதுனால ஊற வைக்காம அப்படியே சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 மினிட்ஸ் வணக்கிக்கலாம். 2 மினிட்ஸ் வணங்கினதுக்கு அப்புறம் ஏற்கனவே அரைச்சு வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு குருமா எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் சப்பாத்திக்கு பண்ணுறதுனால ஓரளவு கெட்டியாக பண்ணுறேன். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே தக்காளி வதக்கிறப்போ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. ஆட் பண்ணினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த டைமில் குக்கர் லிட்டை போட்டுட்டு 2 விசில் விட்டுக்கோங்க. தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. நல்லா கலந்து விடுங்க. பட்டாணி எல்லாம் வெந்துருச்சு. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ சர்வ் பண்ண பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான ரெசிபி, ஈஸியாக 10 to 15 மினிட்ஸில் சீக்கிரமாக செஞ்சிடலாம். பட்டாணி குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலா அரைச்சி தாளித்து விட்டுட்டா டக்குன்னு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிடும். இந்த குருமா ரொம்பவும் ஸ்பைசியாக இல்லாமல் மைல்டு ஃப்ளேவரில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கோங்க. குருமா நல்லா திக்காக கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். புலாவோட வச்சு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் வரும். நான் இந்த குருமாவை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக பண்ணினேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. குருமாவோட கன்சிஸ்டன்சியும் சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பச்சை பட்டாணியில் ப்ரோட்டீனும் நார் சத்தும் இருக்குது. அதனால சீசன் டைமில் வாங்கி மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். நான் இப்போ இந்த பட்டாணி குருமாவை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பீஸ் புலாவ் பண்ணலாம், பிரியாணிக்கு ஆட் பண்ணலாம், கிச்சடி, குருமா, கிரேவிக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். குருமான்னு சொன்னால் நல்ல ஸ்மெல்லோடு இருந்தால் சூப்பராக இருக்கும். கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும், தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. அதே சமயம் பர்ஃபெக்டான டேஸ்ட்லேயும் இருக்கணும். அப்படிப்பட்ட ரெசிபியை தான் இங்கே நான் ஷேர் பண்ண போகிறேன். அவ்வளவுதான், பட்டாணி குருமா ரெடி. சாம்ஸ் அடுப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.